கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியுமா? பல பேர் இத தப்பா புரிஞ்சிருக்காங்க. கவுன்சிலிங் ஒரு சேஃப் ஸ்பேஸ். நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள தாராளமா பேசலாம், உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம், மெல்ல மெல்ல மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். கவுன்சிலிங்னா ஒரு ப்ரொஃபஷனல் கான்வர்சேஷன். இது உங்கள புரிஞ்சுக்க உதவும் ஒரு இடம். உங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படையா பேசலாம். லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ ஹேண்டில் பண்ண கத்துக்கலாம். மனநலம் நல்லா இருக்க இது உதவும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கவுன்சிலிங் ஆர்டர்ஸ் கொடுக்கறது இல்ல, உங்கள ஜட்ஜ் பண்றதும் இல்ல. இது மனநோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றும் இது வீக்னஸ் கூட இல்ல. இது ஒரு சேஃப், கான்ஃபிடென்ஷியல் சப்போர்ட் ப்ராசஸ். எப்ப கவுன்சிலிங் தேவைப்படலாம்? மன அழுத்தம் அதிகமா இருந்தா, ஆங்ஸைட்டி ஃபீல் பண்றீங்கன்னா, ஃபேமிலி அல்லது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்தா, லாஸ் அல்லது சேட்னஸ் இருந்தா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவா இருந்தா, அல்லது லைஃப் ஓவர்லோடா ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் யோசிக்கலாம். கவுன்சிலிங்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மனசு லைட் ஆகும், எல்லாம் தெளிவா புரியும், ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண கத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஒவ்வொரு கவுன்சிலிங் செஷன்லும் மனதில் ஒரு தெளிவையும் தன்னம்பிக்கையையும் உணர முடியும். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடமே இருக்கிறது. அந்த தீர்வை நீங்களே கண்டறிய கவுன்சிலிங் உங்களுக்கு வழிகாட்டும். மறந்துராதீங்க, உதவி கேட்பது பலவீனம் இல்ல, அது ஒரு ஸ்ட்ரென்த். மனசு விட்டு பேசணும்னு ஃபீல் பண்ணினா நாங்க இருக்கோம். இன்சைட் கவுன்சிலிங் சென்டர் எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட்.